கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அன்புக்குரியவர்களே, 3 காரியம் இங்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதே கர்த்தர் இந்த நாள் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை உங்களுக்காக செய்வார். உங்களுக்காக யாவையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பார். 2வது, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான். எந்த காரியத்தை எடுத்து அவன் நடத்துவதற்கு விரும்பினானோ அந்த காரியத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கலந்திருந்தது, கர்த்தருடைய கரம் கலந்திருந்தது, கர்த்தருடைய பிரசன்னம் கலந்திருந்தது, கர்த்தருடைய மகா பெரிய திட்டமும் ஞானமும் கலந்திருந்தது. அதனாலே அவன் மிகவும் சித்தி பெற்றான். இன்னும் சொல்ல போனால் பிரசித்தி பெற்றான் என்று சொல்ல முடியும். அதே கர்த்தர் உங்களையும் பிரசித்தி உள்ளவர்களாக காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்து மேன்மைப்படுத்துவார். 3வது, அவன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எஜமானுடைய வீட்டிலே இருந்ததுனால இவன் நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாத பிரவாகம் எஜமானுடைய பாளையத்தை நிரப்பிற்று. அதே போல நீங்கள் இருக்கும் ஸ்தானத்துல ஒரு ஆசீர்வாதத்தின் மழை, ஒரு ஆசீர்வாதத்தின் பிரவாகம், ஒரு ஆசீர்வாதத்தின் பின்மாறி உங்கள் மூலமா இறங்கி அந்த இடத்தை, ஸ்தானத்தை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே யோசேப்பு பெற்றுக்கொண்டது போல இந்த 3 ஆசீர்வாதங்களையும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். யோசேப்போடு இருந்தது போல பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறீர். யோசேப்பு காரிய சுத்தி உள்ளவனாய் மாறினது போல பிள்ளைகள் மாறுகிறார்கள். எஜமானுடைய வீட்டை கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் மேன்மைப்படுத்தினது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.